இது பாப்கார்ன். நான் சிவராமன், உடன் டாக்டர் தங்கம் பொன்னுசாமி, ஆயுர்வேத மருத்துவர். பெண்களுக்கு இருக்கிற தலையாய பிரச்சனை, இன்றைய தலைமுறை பெண்களுக்கு இருக்கிற தலையாய பிரச்சனை என்னங்க? இந்த காலகட்டத்துல இருக்கிற பெண்கள் ரொம்ப முக்கியமா இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை மெனோபாசல் இஷ்யூ. இது முன்னாடி எல்லாம் வயதான பெண்கள்ட பார்க்கக்கூடிய பிரச்சனை, இப்ப நடுத்தர வயது பெண்கள்கிட்டயே இது ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம்னா வாழ்வியல் மாற்றம் தான். பெண்கள் அவங்களோட ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது. பொதுவா பெண்கள்கிட்ட பார்த்தோம்னா ஒரு கருத்து இருக்கு, அவங்களுடைய ஆரோக்கியத்துக்குன்னு சில விஷயங்களை சமைச்சு சாப்பிடுறதே ஒரு குற்ற உணர்ச்சியோட அதை செய்வாங்க. என்னடா நம்மள நம்ம பாத்துக்கிறதா, நம்ம அடுத்தவங்கள தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை தான் அவங்க ஆரோக்கியத்தை வச்சிருக்காங்க. அவங்களோட ஆரோக்கியத்துக்கு அங்க முக்கியத்துவமே இல்ல. குடும்பத்துல இருக்க எல்லாத்தோடைய ஆரோக்கியத்தை தான் அவங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாக்குறாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா, பெண்கள் எடுக்கிற உணவுல சுத்தமா புரதச்சத்துங்கிற ஒரு முக்கியமான உணவே இன்க்ளூட் பண்றதே கிடையாது. இதனால இப்ப நிறைய பிரச்சனைகள் வருது. அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை பெண்கள் புரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம்ங்கிறது இந்த மெனோபாசல் இஷ்யூ தான். ஆக்சுவலா மெனோபாஸ்னா என்னங்க? ஆக்சுவலா மெனோபாஸ்னா நிறுத்துறது, மெனோனா அந்த மென்சஸ். நம்ம பெண்களுக்கு ஒரு மாதமும் வர மாதவிடாய் சுழற்சிய உடம்பே இயற்கையா ஒரு கட்டத்துக்கு மேல நிறுத்தும். அதுதான் மெனோபாஸ்ங்கிறது. முன்னாடி எல்லாம் இயற்கையோட ஒன்றிய நம்ம வாழ்வியல் இருந்ததுனால அது ஸ்மூத்தா அது ஒரு மெனோபாஸ் அப்படியே பெண்கள் அடைஞ்சிடுறாங்க. இப்ப இயற்கைக்கு புறம்பான நிறைய விஷயங்களை நம்ம பண்றதுனால இதுலயும் நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருது. இப்ப ஒரு மாசமும் ஒரு கருமுட்டை வெடிச்சு அதுல இருந்து மாதவிடாய் வருது இல்லைங்களா? இதுக்கு ரெண்டு முக்கியமான ஹார்மோன் பெண்களுக்கு தேவைப்படுது. அது ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்டரானும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப இருக்கிற வாழ்வியல் மாற்றத்தினால உணவு மாற்றம், அது போக உடற்பயிற்சிங்கிறது சுத்தமா பெண்கள்கிட்ட கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்னால என்ன ஆகுதுன்னா, இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரானுடைய ஹார்மோன்ல நிறைய ஏற்ற இறக்கங்கள் வருது. இதனால நமக்கு ஏர்லி மெனோபாஸ் ரொம்பவே தொடங்குது. அதாவது 52 வயசுல நடக்கக்கூடிய இயற்கையான மாற்றத்தை நம்ம வாழ்வியல் மாற்றங்கள்னால ரொம்ப முன்னாடியே கொண்டு வந்துடுறோம். எல்லாம் பார்க்க போனா ஒரு 35 வயசுலயே நம்ம மெனோபாஸ்க்கு முன்னாடி உள்ள அறிகுறியை நம்ம அடைஞ்சிடும். ப்ரீ மெனோபாசல் ஸ்டேஜ்னு சொல்றது. இப்போ ஒரு 2 தலைமுறைகளுக்கு முன்னாடி நம்ம மெனோபாஸ்ங்கிற விஷயத்தையும் நம்ம யாருமே காதிலே கேட்டது கிடையாது. மெனோபாசல் பிரச்சனை எல்லாம் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் யாருமே கேட்டது கிடையாது. அதை பத்தி பேசுனது கூட கிடையாது. நம்ம வீட்டுல 2 தலைமுறை உள்ள பாட்டிங்கெல்லாம் அவங்களே சத்தமில்லாம மெனோபாஸ் ஆயிருப்பாங்க. ஒரு டாக்டரை போய் பார்க்கணுங்கிற அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஆனா இப்பெல்லாம் ஒரு 30-35 வயசுலயே அந்த ப்ரீ மெனோபாசல், அதாவது மெனோபாஸ்க்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த உடல் மாற்றங்கள்லாம் ரொம்ப முன்னாடியே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ப்ரீ மெனோபாசல் ஸ்டேஜ் 45-46 வயசுக்கு மேல வரக்கூடிய எல்லா அறிகுறிகளும் 30-35 வயசுலயே இப்ப தொடங்கிருக்கு. இது எப்படி மெனோபாஸ் வருது அப்படிங்கறத ஒருத்தர் எப்படி உணர்ந்து கொள்ள முடியுங்க? இந்த மெனோபாஸ்ல என்ன நடக்குதுன்னா, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனுடைய குறைபாடு ஏற்படுது. இத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய இயற்கையான செயல்பாடு என்ன, நார்மலா ஈஸ்ட்ரோஜனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாசமும் கருமுட்டையை வெடிச்சு கருமுட்டை உற்பத்தி பண்ணி அதை வெடிச்சு பீரியட்ஸா கொண்டு வர்றது முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ரெண்டாவது முக்கியமான ஃபங்க்ஷன் எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு, எலும்புகள்ல கால்சியம் டெபாசிட் ஆக வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன் அதுக்கு உதவியா இருக்கிற ஒரு முக்கியமான ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். இந்த மாதிரி அது இல்லாம நம்ம பெண்களோட உடல் எடையை மெயின்டைன் பண்றது, ஈவன் தலைமுடியோட ஆரோக்கியத்தை கூட இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் நமக்கு டிசைட் பண்ணுது. இப்ப நடக்கிற அந்த வாழ்வியல் மாற்றத்தினால இந்த ஹார்மோன் ரொம்ப குறையுது. இந்த ஹார்மோன் இயற்கையா குறையிற அந்த டைம் ரொம்ப முன்னாடியே வந்துருது. அப்போ ஒரு 35 வயசு 36 வயசுலயே நம்ம சொன்ன மாதிரி ஆப்போசிட்டா எல்லாம் நடக்கும். அதாவது எலும்புகள் ரொம்ப பலகீனமாகிறது, முடி கொட்டுறது, கருமுட்டை வெடிச்சு வர்றதுல டிலே ஆகி பீரியட்ஸ் டிலே ஆகுறது, இல்ல பீரியட்ஸ் முன்னாடியே வர்றது, 28 நாளைக்கு முன்னாடியே பீரியட்ஸ் வர்றது, ஒரு 10 நாள் ஒரு முறை ப்ளீடிங் எக்ஸஸா போறது, அல்ல ஒரு 45 நாள் 50 நாள் ஆகி பீரியட்ஸ் வராம இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் ரொம்ப ஏர்லியரா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நார்மலா இப்படி எல்லாம் ஆனா இது மெனோபாஸ் தான் எடுத்துக்கலாமா, இல்ல டாக்டர் கிட்ட போலாங்களா? இப்ப பொதுவா பெண்கள்கிட்ட இருக்கிற குழப்பம், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துல இது நார்மல்னு நினைச்சு அஜாக்கிரதையா இருப்பாங்க. அல்லது இந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஆனா அதை பதட்டப்பட்டு ஏதாவது மெடிசின்ஸை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் அணுகுவாங்க. இப்ப இது பிரச்சனையா இல்லையான்னு பெண்களே கண்டிப்பா பண்ண முடியும். இப்ப என்ன அப்படின்னா, இருக்கிற அவசர காலகட்டத்துல பெண்கள் மாதவிடாய் ஆகிற டேட்டை கூட நோட் பண்றது கிடையாது. எந்த டேட்ல வருது அப்படிங்கறத நோட் பண்ணி வைக்கணும். எத்தனை நாள் ப்ளீடிங் இருக்குங்கிறத பார்க்கணும். அது நம்ம முன்னாடி இருந்த அதே மாதிரி டைப் ஆஃப் ப்ளீடிங்கா, அல்ல இப்ப நமக்கு அந்த ரத்தப்போக்கு குறைஞ்சிருக்கா, இல்ல அதிகமா கட்டிகளா வருதா, இல்ல டிஷ்யூஸ் மாதிரி
சதைகள் மாதிரி ப்ளீடிங்ல தென்படும். அப்படி வருதா, இல்ல வெள்ளைப்படுறதோட கலந்து நமக்கு ப்ளீட் ஆகுதா, இல்ல நமக்கு இந்த டேஸ் டியூரேஷன் இருக்கு இல்லைங்களா, 28 நாள்னா முன்னாடி வருதா அல்லது பின்னாடி வருதாங்கிறத பார்க்கணும். இது ஒரே சைக்கிள்ல வர மாற்றத்தை வச்சு, அதாவது ஒரு மாசத்துல வர மாற்றத்தை வச்சு நம்ம பயப்பட வேண்டியது இல்ல. ஒரு ஒரு மாசமும் இதே மாதிரி நமக்கு தொடர்ச்சியா வருது, அதாவது ஒரு ஒரு மாசமும் முன்னாடி எல்லாம் நார்மலா 30 நாள்ல வந்துட்டு இருந்தது, ஒரு ஒரு மாசமும் 50 நாள் 60 நாள் தள்ளி தள்ளி போகுது. இது மாதிரி ஒரு 3 மாசமா எனக்கு இப்படிதான் பீரியட்ஸ் வருது, 3 தடவை பீரியட்ஸ் ஆனது இப்படிதான் ஆச்சு அல்லது முன்னாடியே ஆகுது, இந்த மாதிரி சில மாற்றங்கள் இருக்கும்போது நம்ம கண்டிப்பா ஒரு மருத்துவரை அணுகணும். இதை எப்படி அவங்க இதுதான் உறுதிப்படுத்திக்கிறதுங்க? இப்ப மெனோபாஸ் தான் உறுதிப்படுத்துறது எப்படி அப்படின்னா, ஒரு வருஷம் ஆகியும் நமக்கு பீரியட்ஸ் ஆகல அப்படின்னா அது மெனோபாஸ் தான். இது இப்ப பாக்குற காலகட்டத்துல ஒரு 46 47 வயசுலயே பீரியட்ஸ் இந்த நிலைமைக்கு வந்துருது. அந்த ஒரு வருஷம் ஆகியும் பீரியட்ஸ் ஆகல அப்படிங்கிற மாதிரி வராங்க. சோ நம்ம 1 இயர் வரைக்கும் பீரியட்ஸ் ஆகல அப்படின்னா அது மெனோபாஸா தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். மெனோபாஸ்ல நம்ம உடல் பத்தியே தான் பேசிட்டு இருக்கோம், ஆனா மன ரீதியா பெண்கள் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்றாங்க இந்த மெனோபாசல் டைம்ல. அப்போ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுக்கு உடலுக்கு மட்டுமே ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன் கிடையாது. மன ரீதியாவும் நிறைய விஷயங்களை இந்த ஈஸ்ட்ரோஜன் கரெக்ட் பண்ணி கொண்டு போகுது. அதுல முக்கியமா இந்த மெனோபாசல் ப்ரீ மெனோபாசல் ஸ்டேஜஸ்ல பெண்கள்கிட்ட நிறைய மூட் ஸ்விங் இருக்கும். என்ன காரணம்னே தெரியாம பெண்கள் திடீர்னு கத்துவாங்க, திடீர்னு சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு கோவப்படுவாங்க, சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு அழுவாங்க. சோ இதெல்லாம் நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப இதை வச்சு நிறைய டைவர்ஸ் கேசஸ் கூட நம்ம பார்க்க முடியுது. பேஷண்ட்ஸ் வராங்க இல்லைங்களா, அவங்க டைவர்ஸ் அளவுக்கு கூட இது இந்த மெனோபாசலோடைய மூட் ஸ்விங் எடுத்துட்டு போகுது. சோ கண்டிப்பா குடும்பத்துல இருக்கிறவங்க இது மெனோபாசல் ஸ்டேஜ்ல இருக்காங்க, இவங்க மூட் ஸ்விங் இப்படி இருக்கு, இவங்க உடல்ல நிறைய உள்ள மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அந்த உடல்ல நடக்கிற மாற்றங்களும் சேர்ந்து இவங்க மனநிலைய பாதிக்க வைக்குதுங்கிறத கண்டிப்பா வீட்டுல இருக்கவங்க கட்டாயம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். பெண்களோட வேலை பலுவை நம்ம குறைக்கணும். இன்னமும் அந்த பெண் தான் வேலைக்கு போகணும், பெண் தான் சமைக்கணுங்கிற மாதிரி இன்னமும் நிறைய குடும்பங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே சமூக மாற்றமா இது கொண்டு வரும்போதுதான் முக்கியமா நம்ம பெண்களோட ஆரோக்கியத்தை காக்க முடியும். நீங்க பர்சனலா ஒரு பெண்ணுக்கு இது குறிச்சு ஒரு ஆலோசனை சொல்றதுன்னா என்ன சொல்லுவீங்க? பர்சனலா இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க குழந்தைகள், கணவர், மாமியார், மாமனார், அப்பா அம்மாங்கிறத தாண்டி முதல் கட்ட கவனிப்பு அவங்க உடம்புக்கு ஃபர்ஸ்ட் பெண்கள் கொண்டு வரணும். அந்த கவனிப்பை 2 விதமா செய்யணும். ஒண்ணு, உணவை மாத்தணும். 2வது விஷயம், உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவா உடற்பயிற்சினா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வெயிட் லாஸ், உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த மெனோபாஸ் டைம்ல ஈஸ்ட்ரோஜன் கம்மி ஆகிறதுனால நிறைய மசில்ஸ் ரொம்ப லூஸ் ஆகும். மசில்ஸோட டோனை மசில் இழக்கும். இந்த டைம்ல நம்ம மசில் பெயின், பொதுவா ஜாயிண்ட் பெயினை நம்ம இந்த டைம்ல அதிகமா பார்ப்போம். மூட்டு வலின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இந்த மூட்டு வலி அதிகமா பெண்கள்கிட்ட தான் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த மெனோபாஸ் டைம்ல இருக்க பெண்கள்கிட்ட தான் அதிகமா இருக்கு. இந்த மூட்டு வலி ஏன் வருது அப்படின்னா, நம்ம மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகுது, எலும்பெல்லாம் வீக் ஆகுது, இதனாலதான் வருது. அப்ப மசிலையும் நம்ம எலும்பையும் பாதுகாக்கணும்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அல்லது யோகா அல்லது வாக்கிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணணும். வாக்கிங் போகும்போது சோர்வு, அசதி, மூட்டு வலி இயற்கையா வரும். ஏன்னா நம்ம மெனோபாசல் டைம்ல நமக்கு பர்சனலாவே பிசிக்கல் ஸ்ட்ரென்த் குறையும். அதையும் தாண்டி நம்ம இந்த மாதிரி செயல்களை கண்டிப்பா நம்ம ரொட்டீன் லைஃப்ல இன்க்ளூட் பண்ணணும். உணவுல பார்த்தோம்னா கண்டிப்பா புரதச்சத்தை அதிகமா எடுத்துக்கணும். இப்ப ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இயற்கையாவே குறையுது, ஆனா ஒரு சில உணவுகள்ல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான ஹார்மோன் உள்ள ஈஸ்ட்ரோஜன் உள்ள உணவு கருப்பு எள்ளு. கருப்பு எள்ளுல ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. இது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய ஒரு சப்ளிமெண்ட். அப்ப இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் ஆன எள்ள ரெகுலரா நம்ம உணவுல எள்ளு பொடியாவோ அல்ல ஒரு 2 டீஸ்பூன் வறுத்த எள்ளோ நம்ம டெய்லி உணவுல எடுத்துக்கணும். அது போக அவங்க உடல் எடைக்கு ஏத்த மாதிரி புரதச்சத்தை எடுத்துக்கணும். புரதச்சத்து வெஜிடேரியன்லயும் இருக்கு, நான் வெஜிடேரியன்லயும் இருக்கு. இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம உணவுல சில விஷயங்களை மாத்தணும். ரொம்ப நன்றி டாக்டர், நிறைய தகவல்களை சொன்னீங்க. நன்றிங்க.